बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। रब्बि इश्रह ली सदरी वयस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बி ஸித்னி இல்மா। நேர்வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் எவ்வளவு தான் துஆ செஞ்சும் உங்கள் துஆ ஏற்கப்படலைன்னு கவலையா? நாம் அதிகமாக ரப்புக்கிட்ட கேட்டோம், அல்லாஹ் நமக்கு கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இனி நம்ம துஆ ஏற்கவே படாது என நீங்கள் சோர்வு ஆயிட்டீங்களா? நம்மீது அல்லாஹ் எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்றத குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கிறான். நான் உங்கள் மேலே வச்சுருக்கிற பாசத்துக்கு அளவே இல்லை என அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னும் சொல்கிறான், உங்கள் தாயை விட நான் பல மடங்கு நான் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கேன். சுபஹானல்லாஹ். இப்போது உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், இவ்வளோ பாசம் வச்சுருக்கிற அல்லாஹ் ஏன் இன்னும் நான் கேட்டு தரலை? நான் இன்னும் அழுது கேட்டேனே, அடம்பிடிச்சி கேட்டேனே, நான் சஞ்சலத்தோடு கேட்டேனே, நான் கெஞ்சி கேட்டேனே, இன்னும் என் ரொம்ப எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு குளிர் காலத்தில் நம்ம இருக்கோம், சரிங்களா? அதிகமாக குளிருது, அந்த காலத்தில் அதிகமான மழையும் குளிருமா இருக்குது. அந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட ஐஸ்கிரீம் கேட்குறாங்க, நல்ல ஜில்லுன்னு இருக்கிற ஐஸ் கேட்குறாங்க, சரிங்களா? அவங்களுக்கு நம்ம ஐஸ் வாங்கி கொடுப்போமா? அழுவாங்க, கதறுவாங்க, கெஞ்சுவாங்க. அந்த ஐஸ்கிரீம் மேலேயே தான் அவங்களுக்கு பிரியமாக இருக்கும். அது கிடைச்சா நல்லா இருக்குமே, சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். அதை நம்ம வாங்கி கொடுத்துருவோமா? எப்படி அடம் பிடிச்சாலும் அதை நம்ம கொடுத்துருவோமா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். ஏன்னா என் பிள்ளைக்கு இந்த மழை காலத்தில், அதுவும் இப்படி குளிரும் போது என் பிள்ளைக்கு இந்த ஐஸ்கிரீமை கொடுத்தா, ஜில்லுன்னு கொடுத்தா என் பிள்ளைக்கு ஒத்துக்காது, உடம்பு முடியாமல் போயிடும், அதனால நான் கொடுக்க மாட்டேன். எவ்வளோ அழுது கெஞ்சி கேட்டாலும் நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அது வெயில் காலத்தில் தான் அந்த பிள்ளைக்கு ஒத்துக்கும், அப்போ தான் நம்ம அதுக்கு வாங்கி தருவோம், சரிங்களா? நம்ம அந்த பிள்ளை வெயில் காலத்தில் கேட்கலனா கூட நம்ம என்ன செய்வோம், மழை காலத்தில் எப்போ கேட்டு அழுது அடம் பிடிச்சிச்சே, நம்ம இப்போ வாங்கி தருவோம், என் பிள்ளைக்கு ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி தருவோம். அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வாங்கி தரலையே, இவ்வளோ கேட்டும் வாங்கி தரலையேங்கிறது மட்டும்தான் தெரியுமா ஒழிய, இன்னும் மழை காலத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு ஒத்துக்காது, ஜில்லுன்னு இருக்கமா, இது இந்த காலத்தில் உனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னால் கூட அந்த பிள்ளைங்களுக்கு ஏற்காத மனநிலையில் தான் அந்த பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அவங்களுக்கு தேவை இப்போவே நான் ஆசைப்பட்டுட்டேன், இப்போவே எனக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். ஒரு சாதாரண இறைவனை விட நம்ம கம்மியாக தான் பாசம் வச்சுருக்கோம் நம்ம பிள்ளைங்க மேலே. அப்படிப்பட்ட நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளவு பார்த்து ஒவ்வொரு காலத்தையும் இது நல்லது இது கெட்டதுன்னு பார்த்து செய்யும் போது, நம்ம இறைவன்கிட்ட நம்ம ரப்புக்கிட்ட நம்ம அழுது கெஞ்சி கேட்டாலும் நம்ம ரப்பு அதை லேட்டாக்குறான்னா, இப்போ உனக்கு இது நல்லது இல்லை, நான் கொஞ்சம் லேட்டாக தரேன், அதுதான் உனக்கு சிறந்தது. அதற்கான அறிவு நம்மக்கிட்ட இல்லை. நம்ம அழுவோம், கெஞ்சுவோம். அதற்கான நேரம் வரும்போது அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு தரக்கூடியவனாக தான் இருக்கான், சரிங்களா? நம்ம தாயை விட நம்ம மேலே பாசம் வச்சுருக்கிற ரப்பு, நம்ம தாய் கிட்ட நம்ம ஒரு நாள் கேட்டோன்னா நம்ம தாய் தராமல் இருந்துருவாங்களா? நம்ம பெற்றவங்க நமக்கு தராமல் இருந்தோம், என் பிள்ளை இதை கேட்டுச்சு, ஆசைப்பட்டுருச்சுன்னு சொல்லிவிட்டு அவங்களால முடிஞ்சால் பட்டுன்னு வாங்கி தந்துடுவாங்க, சரிங்களா? அல்லாஹ்வால முடியாதது எதுவுமே இல்லை. பெற்றவங்களை விட அதிகமாக பாசம் வச்சுருக்கிற ரப்புக்கிட்ட நம்ம கேட்கும் போது ஏன் ரப்பு தராமல் இருக்க போகிறோம்? ஏன்னா அது இப்போ நமக்கு நல்லதில்லை. எப்படி அந்த குழந்த ஐஸ்கிரீம் கேட்டு அழுதுச்சோ அந்த மாதிரியே தான் நம்ம கேட்டு அழுதுகிட்டு இருக்கோம், சரிங்களா? ஆனால் அல்லாஹ் எப்போ தரணும், எதை கொடுத்தா என்னுடைய அடியான் பாதுகாப்பாக இருப்பான், எதை கொடுத்தா சந்தோஷமாக இருப்பான், இதை இந்த நேரத்தில் கொடுத்தா என்னுடைய அடியானுக்கு நல்லது அப்படின்னு நினச்சானா அந்த நேரத்தில் அவன் பட்டுன்னு கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். ஆனால் எதையுமே கொடுக்க மாட்டேன், நீங்கள் என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா அதை நான் ஏற்காமல் இருக்கிறது இல்லை, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக தான் இருக்கேன்,
ஏன்னா எந்த ஒரு பிரார்த்தனையுமே நான் வீணாக்குறது இல்லை, நீங்கள் கேட்குறது எந்த துவாவையுமே நான் வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எந்த துவாவுமே வீணாக போகிறதில்ல, என்ன கொஞ்சம் லேட் ஆகுது, அதுவும் நம்மளோட நன்மையை கருதி. இப்போ நம்ம பிள்ளை ஒரு கத்தி கேட்டு அழுவுது, அதை நம்ம கொடுத்துருவோமா? கத்தி கூர்மையானது கிழிச்சிரோன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு தெரியாது. அந்த கத்தியை கையாளுற பக்குவம் வரது வரைக்குமே நம்ம அந்த பிள்ளைக்கிட்ட என்ன செய்ய மாட்டோம், அந்த கத்தியை கூர்மையான கத்தியை நம்ம கொடுக்க மாட்டோம். சரிங்களா? அதே போல் தான் அல்லாஹு தாலாவும் நமக்கு எப்போ எது நல்லதோ அதை பட்டுன்னு தருவான். நமக்கு ஒன்று கிடைக்காம இருக்குன்னா அதில் ஏதோ நமக்கு நல்லது இருக்குது அப்படிங்கிறதா தான் அர்த்தம். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் தலைவலியால், சில நோய்களால் அந்த மாதிரிலாம் அவஸ்தைப்படுவாங்க. சரிங்களா? சில கஷ்டங்களால் அந்த மாதிரிலாம் அவஸ்தைப்படுவாங்க. அல்லாஹு தாலா அந்த கஷ்டத்துலேயும் என்ன செய்வான், லேச வச்சுருக்கேன், என்கிட்ட கேளுங்க, நான் உங்களை குணமாக்குறேன், உங்கள் துவாவை அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறான். எந்த துவாவையுமே வீணாக்கிறத அல்லாஹ் தாலா சொல்கிறான். எதையுமே நான் வீணாக்க மாட்டேன், ஒன்று கூட நீங்கள் என்கிட்ட கையேந்திக்கிட்டா, என்கிட்ட கேட்டுட்டாலே அந்த துவா வந்து வீணாக போகாது. ஏன்னா அல்லாஹ் தாலா சொல்கிறான், உங்களுக்கு ஒரு முள் தைத்தா கூட, ஒரு தலைவலி ஏற்பட்டால் கூட, உங்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டால் கூட, உங்களுடைய ஒரு கஷ்டத்தில் கூட நான் என்ன செய்கிறேன், உங்களுடைய பாவங்களையெல்லாம் நான் மன்னிச்சிக்கிட்டு இருக்கேன். சுபஹானல்லாஹ். அவன் பாவத்தெல்லாம் அல்லாஹ் தாலா மன்னிச்சிட்டாங்கன்னா, ஒரு அடியாருடைய பாவங்களை அல்லாஹ் தாலா மன்னிச்சிட்டாங்கன்னா அந்த அடியார் வந்து அல்லாஹ்விடத்துல நெருக்கமானவராக ஆகிடுவார். சரிங்களா? ஒரு மனிதர் வந்து அல்லாஹ் தாலா நேசித்து இவரோட பாவத்தெல்லாம் நான் மன்னிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட அவருக்கு வந்து சோதனையை கொடுக்கலாம். இன்னும் சோதனையின் மூலமாக இவர் இன்னும் என்னை நெருங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவரை சோதிக்கலாம். இப்படியே கஷ்டம், ஒருத்தருடைய கஷ்டம் அப்படியே இருந்துருமா, ஒருத்தவங்களோட சோதனை அப்படியே இருந்துடுமா, ஒருத்தவங்களுக்கு வர நோய் அப்படி இருந்துருமா அப்படின்னு சொன்னால் கிடையவே கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் தாலா கொடுக்குறான்னா அடுத்ததாக அவங்கள மேன்மைப்படுத்த போகிறான். அடுத்தவங்க அவங்கள வந்து பெரிய வெற்றி அடைய போகிறாங்க. அதன் மூலயமா ஒருத்தவங்க அதன் மூலயமா பெரிய சந்தோஷத்தை அடைய போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் தாலா அந்த கஷ்டத்தை கொடுக்குறான். உதாரணத்துக்கு ஒருவருடைய குழந்தைக்கு வந்து உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நோயின்னு வச்சுப்போம். சரிங்களா? ஒரு ஜுரம், டாக்டர் வந்து ஊசி போட சொல்கிறாங்க, மருந்து கொடுக்க சொல்கிறாங்க. அந்த பெற்றவங்க என்ன செய்வாங்க, ஊசி போடுவாங்க. என் பிள்ளைக்கு வலிக்கும், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. சரிங்களா? ஊசி போடுவாங்க. எதுக்காகனா அது சரி, அப்போ தான் இந்த இப்படி கஷ்டப்பட்டால் தான் இந்த வலியை தாங்கிக்கிட்டால் தான் என்னோடய குழந்தை அப்புறமா சுகமாக விளையாடும், ஓடி திரியும், சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பெற்றவங்க என்ன செய்வாங்க, ஊசி போட சம்மதிப்பாங்க. மருந்து வந்து கசக்க தான் செய்யும். அதை என் பிள்ளைக்கு வந்து கொடுத்தா கசக்குமே, பிள்ளை அழுவுமே அப்படின்னு சொல்லி கொடுக்காம இருப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. என் பிள்ளை வந்து இதை கொடுத்தா தான், இந்த கசப்பை தாங்கினா தான் அதுக்கப்புறமா சந்தோஷமாக விளையாடும், சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கும், பல வெற்றிகளை காண முடியும், ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஓடி ஆடி விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை வந்து கசந்தாலும் பரவாயில்ல, பிள்ளை அழுதாலும் பரவாயில்ல சத்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னும் பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்வோம், ஸ்கூலுக்கு அனுப்புவோம், காலேஜுக்கு அனுப்புவோம். சரிங்களா? அந்த பிள்ளை வந்து ரொம்ப படிக்கும், நைட்லாம் உட்காந்து படிக்கும், எக்ஸாமில் வந்து நம்ம வந்து பாஸ் ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டும் பகலும் உட்காந்து படிக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பிள்ளைங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்பை விட்டு நிறுத்திடுவோமா? நிறுத்த மாட்டோம். ஏன்னா என் பிள்ளை இப்போ கஷ்டப்பட்டு தான் பிறகு என்ன செய்யும், வாழ்க்கையில் பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் அது பல லட்சியங்களை வந்து அடைய முடியும், அது நினச்ச லட்சியங்களை அடைய முடியும், பல வெற்றிகளை அடைய முடியும். அப்போ தான் அது சந்தோஷமாக இருக்க முடியும், தன்னோட காலில் நிற்க முடியும், சொந்த காலில் நிற்க முடியும், யாரையும் எதிர்பார்க்காம வாழ முடியும், கண்ணியமாக வாழ முடியும். அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், கல்வியெல்லாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளையோட எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அமைதியாக இருப்போம். சரிங்களா? அதை பார்க்குற நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதுலேருந்து நம்ம குழந்தைகளை நிறுத்திடுவோமா? நிறுத்த மாட்டோம். அதே போல் தான் அல்லாஹ் தாலா நமக்கு ஒரு கஷ்டத்தை, சோதனைகளை கொடுத்தானா அல்லாஹ் தாலா பிறகு நமக்கு பெரிய வெற்றிகளை வச்சுருக்கிறான், பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிக்கணும். சரிங்களா? அதுதான் உண்மை. நினைக்கிறது மட்டும் இல்லை, அதுதான் உண்மை. ஒவ்வொரு அடியாருமே கஷ்டப்படுறாங்கன்னா அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், கஷ்டத்துக்கு பிறகு தான் லேஸ் இருக்குது. இது வந்து வார்த்தையில் உள்ள
ஒரு வெளிப்பாடு மட்டும் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம வந்து ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பிறகு தான் ஒவ்வொரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்க முடியும். சரிங்களா? அது வந்து எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், சின்ன கஷ்டமாக இருந்தாலும் இருக்கட்டும், பெரிய கஷ்டமாக இருந்தாலும் இருக்கட்டும், எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே அதுக்கு பிறகு என்ன இருக்குது? மிகப்பெரிய லேஸ் இருக்குது. மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க அல்லாஹ் தஆலா நம்ம காக்க வச்சுருக்கான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசில் வச்சுருக்கணும். பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க அல்லாஹ் தஆலா நமக்கு வந்து இன்பதிர்ச்சி கொடுக்க அல்லாஹ் தஆலா வச்சுருக்கான், காக்க வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு, நம்ம துஆ கேட்குறத மட்டும் அல்லாஹ் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை மட்டும் விடாமல் நம்ம வந்து துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு கவலையிலும், கஷ்டத்திலும், சோதனையிலும் அல்லாஹ்வை முழு மனதோடு நம்பிக்கையோடு நாம் நம்பக்கூடியவர்களாகவும், மேலும் மேலும் துஆ கேட்கக்கூடியவர்களாகவும், மனம் தளராமல் இருக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.